குட் மார்னிங். கிறிஸ்துமஸ் எல்லாம் சந்தோஷமா கொண்டாடிட்டீங்களா? போன வாரம் நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஆய் பட்டணத்தை மேற்கொண்டார்கள் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு பிறகு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை 2 மலைகளுக்கு நடுவாக நிறுத்தி மோசே மூலமாக கடவுள் கொடுத்த நியாயப்பிரமாணங்களை எல்லாம் வாசித்து காட்டினான்னு நம்ம பார்த்தோம். இந்த வாரம் அதன் தொடர்ச்சியாக இஸ்ரவேல் மக்கள் எவ்வாறு கிபியோனியராலே ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதன் தொடர்ச்சியாக 5 எமோரிய ராஜாக்களின் மேல் யோசுவா எவ்வாறு ஆண்டோடைய துணையோடு வெற்றி பெற்றார்னு பார்க்க போறோம். அதை நமது பேபி பால்ராஜ் ஆண்டி நமக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. அதுக்கு முன்னால நமது ஆயர் அவர்கள் ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். பேரன்பிற்குரிய கடவுளுடைய பிள்ளைகளே, ஓய்வு நாள் பலியினுடைய பொறுப்பாளர்களே, ஆசிரியர்களே, தன்னார்வ தொண்டர்களே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறேன். இது ஒரு மகிழ்ச்சியான காலம். ஆண்டவருடைய பிறப்பின் கொண்டாட்டத்தை கொண்டாடுகிற காலம். நமக்காக இந்த உலகத்திலே வந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக இந்த மனு உருவிலே, மனித வடிவிலே அவர் வந்தார். அவருடைய ரட்சிப்பினால் நாம் எல்லோரும் இங்கே அவருடைய பிள்ளைகளாக கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம், சொந்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த நாளிலே கிறிஸ்துமஸ் நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற நாம் வருகிற புதிய வருஷத்தை ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறோம். குறிப்பாக இந்த கொடிய தொற்று வியாதி கொரோனா இந்த உலகத்தை விட்டே ஒழிய வேண்டும். புதிய வருடம் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். துயரங்களும் கண்ணீரும் கவலையும் வேதனையும் நீங்கினவர்களாக புது பொலிவோடு வாழ கடவுளுடைய அருளை வேண்டுவோம். இதனாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை நாம் தாங்குவோம். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு மகிழ்ச்சி, சந்தோஷம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய அருளும் ஆசியும் உங்களோடு இருப்பதாக. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த தகப்பனே, உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த மகிழ்ச்சியான நேரத்திற்காக நன்றி பாராட்டுகிறோம். எங்களுடைய திருச்சபையிலே நடைபெறுகின்ற ஓய்வு நாள் பள்ளிக்காக இந்த வருடம் முழுவதும் நடைபெற்ற அனைத்து நிகழ்வுகளுக்காக, ஆலயத்திலே வந்து தொழுது கொள்ள முடியாத நிலையிலும் நேரலை மூலமாக ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகளை உம்முடைய வழியிலே நடத்தின எங்களுடைய பொறுப்பாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள், தன்னார்வ தொண்டர்கள் அத்தனை பேருக்காக நன்றி செலுத்துகிறோம். அனைவர் மூலமாகவும் நீர் பாராட்டின நன்மைகளுக்காக நன்றி ராஜா. அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகள் எல்லா வளர்ச்சியும் பெற்று ஒளிமர கன்றுகளைப் போல வளர, உமக்கு பிரியமானவர்களாய் இந்த உலகத்திலே வாழ இவர்களை பக்குவப்படுத்தி பரிசுத்தப்படுத்தும். ஓய்வு நாள் பள்ளி ஆசீர்வதியும். இந்த காணொலி காட்சி மூலமாய் காண்கிறவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியும் பேரானந்தமும் பெறட்டும். உமக்கே மகிமுண்டாவதாக. எங்கள் ஆண்டவர் மூலமே கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you children. God bless you. Praise the Lord, குட்டீஸ்.
எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? நம்ம எல்லாரும் சூப்பராக கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிட்டோம் இல்லையா? சரி, இப்போது இந்த சண்டே வந்து இந்த இயரோட லாஸ்ட் சண்டே இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏசப்பா இந்த வருஷம் முழுவதும் நம்மளுக்கு செஞ்ச ஒவ்வொரு நன்மைகளையும் நம்ம நினச்சி நன்றி சொல்லி உற்சாகமாக துதிக்க போகிறோம். சரியா? இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஜான்வரியிலேருந்து டில் டேட் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா? அந்த ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஆல் ஓவர் த வேர்ல்டு என்னென்ன நடந்திருக்கு, ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்த கொரோனாவால் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா? நம்மளும் நிறைய விஷயங்களில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனாலும் ஏசப்பா என்ன பண்ணாங்க, நம்மளை ரொம்ப அழகாக என்ன பண்ணாங்க, லீட் பண்ணாங்க இந்த வருடம் முழுவதும் இல்லையா? அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், ஏசப்பாவை நன்றி சொல்லி துதிச்சு பாடணும். இப்போது உங்களுக்கு டேவிட் பற்றி நல்லா தெரியும் இல்லையா? அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எப்போவுமே ஏசப்பாவை துதிச்சுக்கிட்டே இருப்பார், நாள் முழுவதும் துதிப்பார். அவருடைய கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் அவர் ஒரு ஒரு போரில் அவர் ஜெயிச்சிட்டாலும் என்ன பண்ணாலும் அவர் என்ன பண்ணுவார், துதிப்பார். ஏசப்பாவுக்கு துதிகளை செலுத்திக்கிட்டே இருப்பார். சரி, இப்போ பாருங்கள், 1 நாளாகமும் 16வது அதிகாரத்தை குட்டி பிள்ளைங்க நீங்களாம் என்ன பண்ணுங்கள், உங்கள் பேரண்ட்ஸை ரீட் பண்ண சொல்லி கேளுங்க. கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாம் நீங்களாவே பைபிள் ரீட் பண்ணலாம். சரியா? அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, டேவிட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த உடன்படிக்கை பெட்டி வரும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, அவர் மட்டும் துதிக்கலை, அந்த தேசத்து மக்கள் எல்லாத்தையும் வர சொல்கிறாரு, அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வர சொல்கிறாரு. வர சொல்லி ஒவ்வொரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ஒவ்வொருத்தர்கிட்ட கொடுத்து, நீங்கள் வந்து மத்தாளத்தோடு துதிங்க, கைத்தாளத்தோடு துதிங்க, நீங்கள் இந்த பூரிகைகள் எல்லாம் வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப நீட்டாக எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அலாட் பண்ணி எல்லாரையும் என்ன பண்ண சொல்கிறாரு, துதிக்க சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் கிருபை என்றும் உள்ளது, இஸ்ரவேலின் தேவன் நம் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நாமங்களை சொல்லி சொல்லி அவங்கள துதிக்க சொல்லி சொல்கிறாரு. அவரோட லிரிக்ஸை கூட என்ன சொல்கிறாரு, எழுதி கொடுத்து அவர் துதிக்க சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் நினைக்கலாம், அவர் ராஜா தானேக்கா, அவர் வந்து ராஜானால எப்படி இருப்பாங்க, ரொம்ப ப்ரைடாக இருப்பாங்க, எல்லாருமே வந்துட்டு நிறைய சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி நிறைய பேர் வருவாங்க, அவங்க காஸ்டியூம்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக போட்டிருப்பாங்க, அதனால் அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, துதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேவிட் வந்து துதிச்சார் அப்படின்ட்டு. ஆனால் டேவிட் சின்ன வயசில் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார் இல்லையா? அப்பவும் அவர் என்ன பண்ணார், ஏசப்பாவை துதிச்சாரு. நம்ம எந்த நிலையில இருந்தாலும் நம்மளுடைய கஷ்டத்தின் மத்தியிலையும் நம்மளுடைய நஷ்டத்தின் மத்தியிலையும் நம்ம இன்பமாக இருக்கும்போது ஹாப்பியாக இருக்கும்போதும் நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பாவை துதிக்கணும். நம்ம துதிக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்குள்ள உற்சாகமும் ஏசப்பா மேலே இருக்கிற விசுவாசமும் அதிகமாயிட்டே இருக்கும். அப்போ நம்ம எந்த சூழ்நிலையையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அந்த சூழ்நிலையை நம்ம அழகாக கடந்து போக கடவுள் கிருபை செய்வார். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பட்டாம்பூச்சி மாதிரி இருந்தால் நம்ம எப்படி துதிப்போம், ஃபிஷ் மாதிரி இருந்தால் நம்ம எப்படி துதிப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போகிறோம், நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்படியெல்லாம் நினச்சி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏசப்பாவை துதிக்க போகிறோம். வாங்க இப்போ ஏசப்பாவை துதிக்கலாம். Jesus Christ, his son.
making me, me. 'Cause you gave me a heart and you gave me a smile. You gave me Jesus and you made me your child. But I just thank you, Father, for making me, me. குட்டீஸ், நீங்க எல்லாருமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணால், சின்னதாக ஒரு பென்சிலு, எரேசர், ஸ்கேலு, அவங்களோட ஸ்நாக்ஸ் ஷேர் பண்ணாங்கன்னா, ஃபுட் ஷேர் பண்ணாங்கன்னா, நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க? அவங்கக்கிட்ட தேங்க்யூ ஸோ மச் அப்படி சொல்கிறீங்களா? சொல்கிறீங்க தானே? ஆமாம், கரெக்ட். இது ஒரு நல்ல ஹேபிட். நம்ம யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும்? தேங்க் பண்ணணும். சரியா? இப்போ பாருங்கள், பைபிளில் லூக்கா 17வது அதிகாரம் 11லிருந்து 19 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா, அங்கே ஏசப்பா ஜெருசலேம்லேருந்து திரும்பி வர்ற வழியில் ஒரு வில்லேஜில் ஒரு 10 பேர் அவங்க ஏசப்பாவை வந்து மீட் பண்ணுறாங்க. அந்த 10 பேரும் பார்த்திங்கன்னா லெப்ரசி அப்படின்ற ஒரு டிசீஸால் பாதிக்கப்பட்டவங்க. லெப்ரசி அப்படிங்கிற டிசீஸ் வந்து என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் அந்த டிசீஸ் இருக்கிறவங்க கிட்ட யாருமே போக மாட்டாங்க, அவங்கள யாரும் தொட மாட்டாங்க. அவங்க ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் அவங்கள வச்சுருப்பாங்க. இந்த 10 பேரும் ஏசப்பா கிட்ட போய் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏசப்பா, இந்த டிசீஸ்லேருந்து எங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுங்க, எப்படியாவது எங்களை க்யூர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க. அப்போது ஏசப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க 10 பேர்த்துக்கும் ஒரு மிராக்கிள் பண்ணி அந்த டிசீஸ் உடனே போகிற மாதிரி ஏசப்பா பண்ணுறாங்க. இப்போ இந்த 10 பேரும் திரும்பி போகிற வழியில் ஒருத்தர் மாத்திரம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திரும்பி வந்து ஏசப்பா கிட்ட, ஏசப்பா, நீங்கள் எங்களுக்கு இந்த டிசீஸ்லேருந்து ஒரு சுகத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றின்னு சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுறாரு, அவருக்கு தேங்க் பண்ணுறாரு. இப்போ ஏசப்பா கேட்குறாங்க, நான் சுகம் கொடுத்தது 10 பேருக்கு, ஆனால் ஒருத்தர் மட்டும்தான் திரும்பி வந்திருக்கீங்க, மீதி 9 பேர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குட்டீஸ் பாருங்கள், நம்ம என்ன பண்ணணும், அந்த ஒருத்தர் எப்படி திரும்பி வந்து தேங்க் பண்ணுறாரோ அதே மாதிரி நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சின்ன பென்சில், ஸ்கேல், எரேசர் கொடுக்கறதுக்கு நம்ம தேங்க் பண்ணுறோம். அதனால ரொம்ப நல்ல ஹேபிட். அதே மாதிரி ஏசப்பாவுக்கும் டெய்லியும் நம்மளை ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கிறாங்க. நம்மளுடைய தேவைகளை எல்லாம் ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, சந்திக்கிறாங்க. நம்ம போகிற பொழுதும் வருகிற பொழுதும் நம்மளுடைய எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் ஏசப்பா நம்மளைய ரொம்ப அழகாக பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கட்டாயம் நம்ம தேங்க் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணும், ஏசப்பா எங்களுடைய பேரண்ட்ஸுக்காக நன்றி, எங்களுடைய தாத்தா பாட்டிக்காக நன்றி, அவங்களுடைய சுகத்துக்காக நன்றி, எங்களுடைய படிப்புக்காக நன்றி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்கள் சாப்பிட்ற ஆகாரத்துக்காக நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏசப்பா செய்கிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். சரியா? எப்படி நம்ம அந்த சுகம் பெற்ற 10 பேர் ஏசப்பா என்ன பண்ணார், க்யூர் பண்ணாங்க. ஆனால் ஒருத்தர் தான் வந்து நன்றி உள்ளத்தோட ஏசப்பாவை மகிமைப்படுத்தினாங்க. நம்மளும் அதே மாதிரி எப்போவுமே நன்றி உள்ளத்தோட ஏசப்பாவை துதிச்சுக்கிட்டே இருப்போம். வாங்க நம்ம இப்போ ஒரு பாட்டு பார்க்கலாம். Praise Him, all the little children. God is love, God is love. Praise Him, all the little children. God is love, God is love. Love Him,
எல்லாரும் வந்தாச்சா மீட்டிங்க்கு? வந்துட்டோம் சார். ஆமாம், உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சபடி இந்த வருஷம் குறிப்பாக இந்த மாதம் நம்ம எல்லாரும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்திருக்கிற ஆர்டர்ஸை நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நம்ம நிறைய லாபம் கிடைக்கும். அதனால் எல்லா மேனேஜர் சூப்பர்வைசர்ஸ் எல்லாரும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்களா? நல்லா பண்ணிடலாம் சார், செஞ்சிடலாம் சார். ஓகே, தேங்க்யூ. மீட்டிங் முடிஞ்சிச்சு, எல்லாரும் போகலாம். வாங்க மேடம், வாங்க. என்ன சார் கூப்பிட்டேன், வரவே இல்லை கேபினுக்கு? சாரி மேடம், கொஞ்சம் வேலையாக இருந்தது. சொல்லுங்கள் மேடம். இந்த சின்சியாரிட்டி தான் சார் உங்ககிட்ட ரொம்ப நல்லது. இப்போ தானே மீட்டிங் முடிஞ்சுது, எல்லாரும் கேட்டிருப்பீங்க. நல்லா வேலை செய்யணும் சார், அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ப்ரொடக்ஷன் வரும். மேடம், நான் வேலை செய்கிறத பாருங்கள். டே அண்ட் நைட்டு வேலை செஞ்சு நம்ம கம்பெனியை ரொம்ப டாப்பில் கொண்டு போய் நிறுத்த போகிறோம் பாருங்கள். ரொம்ப நல்லது சார். அதே மாதிரி நல்லா டாப்பில் கொண்டு போய் நிறுத்துறதுக்கு டே அண்ட் நைட் வேலை செய்யுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போட்டுருவோம், போனஸும் வந்துடும் அதோட சேர்த்து. ஆமாம் மேடம், அதை தான் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். தயவுசெய்து எனக்கு நான் கஷ்டப்படுறேன் மேடம். என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். எனக்கு நல்ல இன்க்ரிமெண்ட்டு போனஸ் இதெல்லாம் கொடுங்க. எங்கள் வீட்டில் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப இப்போல்லாம் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறோம். அதனால தான் நான் இந்த அசைன்மெண்ட்டை நான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா கஷ்டப்பட்டால் நிறையா காசு வரும், நம்ம வீட்டு பொருளாதார நிலைமையும் மேலே வரும் அப்படின்னு நான் உழைக்க போகிறேன். உங்கள் வார்த்தையை நான் முழுசாக நம்புகிறேன் மேடம். ரொம்ப நல்லது சார், என்னை நம்புங்க. என்னை நம்புனீங்கனாலே போதும், நான் நல்லா உங்களை மேலே கூட்டிகிட்டு போகிறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம், தேங்க்ஸ் மேடம். உங்களை தான் ஒரு மலை போல் நம்பி இருக்கிறேன் மேடம். நீங்கள் என்னை கை விட்றாதீங்க மேடம். நான் நல்லா வேலை செய்கிற மாதிரி. நீங்கள் என் வேலையை பாருங்கள், அதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் கம்பெனி எப்படி வரப்போகுது பாருங்களேன். ஓகே மேடம், நான் வரேன் மேடம். வேலை இருக்குது, அங்கே ஒரு மிஷினில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அதை பார்க்க போகணும். வரேன் மேடம், வரேன். என்ன பிள்ளைங்களா, என்ன பண்ணுறீங்க? நான் படிச்சிட்டு இருக்கேன், நான் எழுதிட்டு இருக்கேன். வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி நான் சொல்ல போகிறேன். என்ன செய்தி? என்ன செய்தி? அப்பா ஆஃபீஸில் இப்போ ஒரு புது வேலை வந்திருக்கு. அந்த வேலையை நைட் அண்ட் டே செஞ்சால் அப்பாவுக்கு நிறையா காசு வரும். நிறையா காசு வந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் என்ன வேணும் சொல்லுங்க? எனக்கு ஒரு மொபைல் ஃபோன் வேணும். எனக்கு ஒரு கிரீன் கலர் சைக்கிள் வேணும். வெரி குட். என் ஆஃபீஸில் ஒரு மேடம் இருக்கிறாங்க, ரொம்ப தங்கமான மேடமு. அந்த மேடமு நான் நல்லா வேலை செஞ்சா நிறைய இன்க்ரிமெண்ட் வாங்கி தரேன், சிபாரிசு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் ஏமாந்துறாதீங்க. அவங்க ஏமாத்திட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்க ரொம்ப தங்கமானவங்க. அவங்கள பார்த்தா தங்கத்தை பார்த்த மாதிரி தெரியுமா? குட் ஈவினிங் மிஸ்ஸஸ் க்ரூஸ். குட் ஈவினிங். குட் ஜாப், குட் ஜாப். ரொம்ப நல்லா நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நம்ம கம்பெனி ஒரு பெரிய லெவலுக்கு வந்திருக்கு. தேங்க்யூ சார். ஓகே, நம்ம ஏற்கனவே எம்ப்ளாயீஸுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி அந்த இன்க்ரிமெண்ட்ஸ் அந்த எல்லா காரியங்களையும் நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்துருங்க. தயவுசெய்து நீங்கள் அதை பார்த்துக்கோங்க மேடம். மிஸ்ஸஸ் க்ரூஸ். சார், எம்ப்ளாயீஸ் ஒன்றும் பெருசாக பண்ணல. நான் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி அசைன்லாம் பண்ணி டே அண்ட் நைட் நான் தான் வேலை செஞ்சேன். வேறு யாரும் ரொம்பலாம் வேலை செய்யலை. அதனால் ஐ திங்க் ஷேர்ஸ் நிறைய மேனேஜர்ஸ்க்கு தான் போகணும். Oh, well done, Mrs. Cruz. I think you can take care of everything. Good job. Madam, good evening, madam. இப்போதான் மேனேஜரை பார்த்துட்டு வரீங்க போல இருக்கு. நல்ல செய்தி ஏதாவது இருக்குதா மேடம்? எதிர்பார்த்த மாதிரி ஸ்டாக்ஸும் ப்ரொடக்ஷனும் வரல. அதனால இந்த தடவை உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண இன்க்ரிமெண்ட்டும் போனஸும் வராது உங்களுக்கு. ஐயோ மேடம், என்ன மேடம் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? நான் எவ்வளோ பகலாக கஷ்டப்பட்டேன், இப்போ கடைசியில் ஒன்றுமே இல்லைன்றீங்களே. ஏன் மேடம் இப்படி ஏமாத்துறீங்க? என்ன மேடம், என் வயிற்றுல மண்ணை வள்ளி போட்டுட்டீங்க மேடம். என் வயிற்றுல மண்ணை அள்ளி போட்டுட்டீங்களே மேடம். இப்படி ஏமாத்திட்டீங்களே. நாங்கள் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இரவு பகலாக எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ பாடுபட்டோம். ஏன் மேடம் இப்படி பண்ணுறீங்க? லாபம்லாம் வந்தது, இப்படி எங்களை ஏமாத்தாதீங்க மேடம். பாருங்க, இந்த மாதிரி ட்ராமாலாம் பண்ணாதீங்க. போய் உங்க வேலையை பாருங்க, அவ்வளோதான்.
மேடம் உங்களை மலை போல நம்பினேன். என் பிள்ளைங்க கூட சொன்னாங்க, அந்த அம்மாவை நம்பாத இப்படி ஏமாத்திட்டீங்களே மேடம். என் மனசு உடஞ்சி போச்சு மேடம், உடஞ்சி போச்சு. என்னண்ணே என்ன ஒரே டல்லாக வரீங்க? அதுவாப்பா, என்னப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம், கடைசியில் இன்க்ரிமெண்ட் இல்லை, எல்லாம் நம்மளுடைய உழைப்பெல்லாம் போச்சு. என்ன பண்ணுறது? அந்த மேடம் இப்படி செய்வாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அண்ணே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த அம்மா எல்லாரையும் ஏமாத்தினாங்களா, கடைசியில் அந்த அம்மா வேலை போயிடுச்சு. பார்த்தீங்களா, நம்ம வயிற்றில் அடித்தாங்க. நம்ம அப்படி சொல்லக்கூடாது, ஆனால் வினைய விதைப்புற வினையாக இருப்பான். அந்த அம்மா வேலையும் போயிடுச்சு. இப்போ ஒரு செய்தி ஒன்று சொல்கிற கேளுங்க, நீங்கள் தான் அந்த இடத்துக்கு போக போகிறீங்க. அப்படியா? என்னால் நம்பவே முடியலையே. நான் ஏமாந்து போயிட்டேன், எல்லாம் போச்சுன்னு நினச்சேன். நல்ல வேலைப்பா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி இந்த செய்தி சொன்னதுக்கு. பிரைஸ் தி லார்ட். நம்ம வாரானா ரேச்சல் மிஷனரி அக்காவுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு வரோம். இந்த வாரத்துல அக்கா 4 ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிருக்கிறாங்க. 4 ப்ரோக்ராமும் ரொம்ப நல்லா நடந்திருக்குது. அவங்க கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் பண்ணிருக்கிறாங்க. ரொம்ப அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஆண்டவர் அவங்களுக்கு அதிகமா நல்லதா செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அதுக்காக ஆண்டவரை துதிக்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது கிளமெண்ட் மிஷனரி அவங்க பெருமாள்சேரி அந்த இடத்துல வந்து கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிருக்கிறாங்க. அந்த ப்ரோக்ராமும் ரொம்ப நல்லா நடந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரேஸ் பண்ண சொன்னாங்க. ப்ரேயர் பாயிண்ட்னு சொல்லும்பொழுது சிஎஃப் மினிஸ்ட்ரி பண்ற இமானுவேல் பிரபு அங்கிளுக்காக, அந்த ஃபேமிலிக்காக நம்ம அதிகமா ப்ரேயர் பண்ணிட்டே வரோம்ல, அவங்களுக்காக தொடர்ந்து நம்ம ப்ரேயர் பண்ணலாம். அடுத்ததா கிளமெண்ட் அங்கிள் அந்த இடத்துல ஊழியம் செய்யறதுனால அவங்க போற அந்த கிராமத்துல எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை அந்த ஜனங்கள் கேட்கவும், அவங்க மனம் திரும்பவும், ஆண்டவரை பற்றி அவங்க தெரிந்து கொள்ளவும், அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படவும் அதுக்காக ப்ரேயர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ரேச்சல் அக்காவுடைய ஹெல்த்துக்காக அவங்க ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. நம்ம இதுக்கெல்லாம் சேர்த்து எமி ஸ்வேதா வந்து நமக்காக ப்ரேயர் பண்ண போறாங்க. நம்ம இன்னைக்கு மட்டும் இல்ல, நம்ம தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையிலும் இந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ்களுக்காக நம்ம டெய்லியும் ஜெபிச்சுட்டு வரோம்ல, ஆண்டவர் பெரிய காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த ஜெபத்தை நம்ம பண்ணிட்டே இருக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் காலை வேலை தந்ததுக்காக நன்றி. இந்த வருஷம் முழுவதும் எங்களை நீங்க பாதுகாத்து கொண்டதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, எங்களுக்கு எந்த விதமான தீங்கும் அணுகாம நீங்க எங்களை பாதுகாத்து கொண்டதுக்காக நன்றி. நாங்க முக்கியமா ரேச்சல் அக்காவோட மினிஸ்ட்ரீஸ்க்காக ப்ரேயர் பண்றோம். அவங்க மினிஸ்ட்ரீஸ் நல்லபடியா நடக்கிறதுக்காக நன்றி. அவங்க கூடயே இருந்து நீங்க அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன், நல்ல ஒரு ஹெல்த் கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. அவங்க இந்த வாரம் நடந்த 4 ப்ரோக்ராம்ஸுமே நல்லபடியா நடந்ததுக்காக நன்றி ஏசப்பா. உங்களோட பிரசன்ஸ் அங்க இருந்ததுக்காக நன்றி. குட் நியூஸ் அபவுட் சால்வேஷன் அந்த சில்ட்ரனுக்கு சேர்ந்ததுக்காக நன்றி ஏசப்பா. அவங்க எல்லாருமே உங்களை பர்சனல் சேவியரா அக்செப்ட் பண்றதுக்காக நாங்க ப்ரேயர் பண்றோம் ஏசப்பா. அதே மாதிரி நாங்க கிளமெண்ட் அங்கிளுக்காக ப்ரேயர் பண்றோம். இந்த பெருமாள்சேரியில நடந்த கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் நல்லபடியா நடந்ததுக்காக நன்றி ஏசப்பா. நீங்க அவங்க கூடயே இருங்க. அங்க இருக்கிற சின்ன பசங்க எல்லாருமே அவங்களை ஏத்துக்கிறதுக்கு நாங்க ப்ரேயர் பண்றோம். அப்புறமா சிஎஃப் நேஷனல் டைரக்டர் இமானுவேல் பிரபு அங்கிளுக்கும், அதுக்கப்புறம் ஃபேனி பிரபு ஆண்டிக்கும் நாங்க ப்ரேயர் பண்றோம். அவங்களோட மினிஸ்ட்ரிஸ் எல்லாமே நல்லபடியா நடக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. அவங்களோட ஹெல்த்லயும் நீங்க அவங்களோட பலவீனத்தை பலமா மாத்தி கொடுங்க ஏசப்பா. அவங்களுக்கு நல்ல பூரண சுகத்தை நீங்க அருளுங்க ஏசப்பா. அதே மாதிரி ஆண்டவரே, நாங்க எங்களோட சர்ச் பாஸ்டருக்காக ப்ரேயர் பண்றோம். அவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த் கொடுங்க. அவங்களோட தேவை எல்லாத்தையும் நீங்க சந்திங்க ஏசப்பா. சர்ச் மெம்பர்ஸ், சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாருக்காகவுமே நாங்க ப்ரேயர் பண்றோம். எல்லா சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக ப்ரேயர் பண்றோம். நீங்க எங்க எல்லாரையும் பத்திரமா பார்த்துட்டதுக்காக நன்றி ஏசப்பா. அடுத்த வருஷத்துல நாங்க போகும்போது நீங்க எங்களை பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுங்க. அடுத்த வருஷம் நீங்க எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளெஸிங்கா மாத்தி கொடுங்க ஏசப்பா. எல்லாவற்றிலும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் எவ்ரிவன். ஓகே, லாஸ்ட் வீக் குவிஸ்க்கு ஆன்சர் பண்ண எல்லாருக்கும் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்ப வந்து யாரெல்லாம் வின்னர்ஸ் அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அதை வந்து நம்ம பார்க்கலாம்.
இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஹூ ஆம் ஐ ரவுண்டு. உங்களுக்கு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அந்த கேரக்டர் யார் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட் சில்ட்ரனுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஆன்சர்ஸை வந்து வித்தின் வெனஸ்டே கீழே ஸ்க்ராலார் அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் எழுதி அனுப்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். எல்லாரும் கேம் ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காம எல்லாரும் ஆன்சர்ஸ் அந்த மெயில் ஐடிக்கு அனுப்பிடுங்க. ஓகேவா? சரி, லாஸ்ட் வீக் ஜோஷ்வா அண்ட் டீம் எந்த சிட்டியை கேப்சர் பண்ணாங்க? ஐ. கரெக்டா? ஓகே. சோ இன்னைக்கு வந்து என்ன சிட்டியை கேப்சர் பண்ண போறாங்க, யாரெல்லாம் டிஃபீட் பண்ண போறாங்க, இதெல்லாம் பத்தி நமக்கு பேபி பால்ராஜ் ஆண்டி டீடைல்டா மெசேஜ்ல சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில சாங்ஸ் பார்க்கலாம். ஓகே. சோ இப்ப வந்து நம்ம கரண்டா என்ன இரால இருக்கோம்? இன்ஃபர்மேஷன் இரா. நமக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும், அது நம்ம நாட்டுல உள்ளது இல்ல வேர்ல்டு வைடா நமக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னா கூட we will get it in a fraction of seconds. நமக்கு நிறைய லிட்ரேச்சர் புக்ஸ் இருக்கு, இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கு. So there are lot of ways we can get the information in a very short moment. So நம்ம என்ன நினைப்போம், நம்ம ரொம்ப ஸ்மார்ட், நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியுது அந்த மாதிரி நினைப்போம்ல. ஆனா அப்படி வந்து கிடையாது. பைபிள்ல Proverbs 3 verse 5 to 6 நீங்க பாத்தீங்க அப்படின்னா, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அப்படின்னு இருக்கு. நம்ம தான் வாய்ஸ் அந்த மாதிரி நம்மள வந்து நினைக்க கூடாது. ஏன்னா ஐசாயா 55:9 என்ன சொல்லியிருக்காங்க? God is infinitely greater. ஐசாயா 55:9 சொல்லியிருக்கிற வசனத்துல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, God ways are smarter than us. He is infinitely smarter அப்படின்றத வந்து நம்ம கத்துக்கிறோம். சோ எப்பயுமே நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அதுல வந்து காடோட வில்ல தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கேட்கணும். நம்ம சுயமா டெசிஷன் எடுத்தா அதுல நிறைய கான்சிக்வன்சஸ் வர சான்சஸ் இருக்கு. சோ அத குறிச்ச ஒரு 2 சாங் வந்து நம்ம இப்ப பார்க்கலாம். From
செய்து தேவ மகிமையை இழந்தோம். பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தோம். பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தோம். பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தோம். தேவன் வந்தார், தம்மை தந்தார், தம் கிருபையால் நம்மை மீட்டிட்டார். தேவன் வந்தார், தம்மை தந்தார், தம் கிருபையால் நம்மை மீட்டிட்டார். இழந்த மகிமையை மீண்டும் பெறலாமே. இழந்த மகிமையை மீண்டும் பெறலாமே. பாவம் என்னை என்றும் மேற்கொள்வதில்லை. பாவம் என்னை என்றும் மேற்கொள்வதில்லை. பாவம் என்னை என்றும் மேற்கொள்வதில்லை. பாவம் பாவம் என்னை என்றும் மேற்கொள்வதில்லை. தேவ கிருபையின் கீழிருப்பதால் பாவத்தை ஜெயிப்பேன் என்றுமே. தேவ கிருபையின் கீழிருப்பதால் பாவத்தை ஜெயிப்பேன் என்றுமே. சாத்தானை நான் தோற்கடிப்பேனே. சாத்தானை நான் தோற்கடிப்பேனே. அந்த 2 சாங்ஸ் எல்லாரும் கூட சேர்ந்து பாடுனீங்களா? ஓகே, கிரேட். ஓகே, இந்த யூனிவர்ஸ் படைச்சது யாரு? நம்ம லார்ட் காட் தாங்க. காட் த ஃபாதர் தான் படைச்சாங்க, கரெக்டா? சோ இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லாத்தையுமே காட் த ஃபாதர் தான் படைச்சாங்க. சோ அவங்க தான் கிரியேட்டர். சோ கிரியேட்டருக்கு தான் தெரியும் எதை எதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு. யாருக்கு தான் தெரியும்? கிரியேட்டருக்கு தான் தெரியும். அண்ட் நம்ம காட் ஹீ இஸ் அ வெரி ஃபெய்த்ஃபுல் காட். அவங்களோட ப்ராமிஸ கீப் அப் பண்றதுக்காக அவங்க என்னனாலும் பண்ணுவாங்க. நம்ம நிறைய பார்த்திருக்கோம்ல, கடல் ரெட் சீய பார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜோர்டான் ரிவரை கிராஸ் பண்றப்ப ஹெல்ப் பண்ணாங்க. சோ இந்த மாதிரி அவங்க since he has that authority, God can do anything to fulfill his promise. So அதே மாதிரி தான் இன்னைக்கு சாப்டர்லயும் God is going to do a very mighty miracle to help Joshua win the battle. சோ அதே மாதிரி நம்மளும் காட் கிட்ட ஏதாவது ஒண்ணு கேக்குறோம் அப்படின்னா, ரொம்ப நம்ம ஃபெய்த்தோட கேட்டோம் அப்படின்னா காட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அத நமக்கு செய்வாங்க. நீதிமொழிகள் 12:2 வசனம் இப்படி இருக்கு: நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். சோ நம்ம ஏதாவது ஒண்ணு நமக்கு வேணும் அப்படின்னா, if it is God's will, though it might seem impossible for us, but அத நம்ம God கிட்ட கேக்குறப்ப if it is His will, அது எவ்வளவு இம்பாசிபிளா இருந்தாலும் God என்ன பண்ணுவாங்க, நமக்காக செய்வாங்க. ஓகே, சோ அத குறிக்கிற ஒரு பாட்டை இப்ப நம்ம பார்க்கலாம். Oh Lord God, thou hast made the heaven and the earth by thy great power. Oh Lord God, thou hast made the heaven and the earth by thine outstretched arm. Nothing is too difficult for thee. Nothing is too difficult for thee. Great and mighty God, great in counsel and mighty indeed. Nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. Nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. Nam Devan Vallava
அவன் என்கிட்ட என்ன கூப்பிட்டுருந்தா கூட நான் வந்து பார்த்துருந்துருப்பேன். கம்மி ரேட்ல லேப்டாப் தருவான். ஏமாத்துறவங்க எங்க இருந்தாலும் ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. ஒரிஜினல்ல இந்த லோகோ இருக்கும். மம்மி 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 என் பர்த்டேக்கு நீங்க எனக்கு ஒரு லேப்டாப் வாங்கி தரேன்னு சொன்னீங்க. இப்போ என் பர்த்டே டேட்டும் முடிஞ்சிச்சு, பர்த்டே மந்த்தும் முடிஞ்சிச்சு, இன்னைக்கு உங்க வெட்டிங் ஆனிவர்சரியும் வந்துச்சு. ப்ளீஸ் மம்மி இப்பயாச்சும் எனக்கு ஒரு லேப்டாப் வாங்கி தாங்க. அவன் இந்த லாக்டவுன்ல வெளியில போக முடியாம இருக்காங்க, உனக்கு லேப்டாப் தான் குறையப்படுதா? உள்ள இருக்கிறவங்களுக்கு தாமா லாக்டவுன், வெளியே எல்லாரும் சகஜமா ஊர் சுத்திட்டு இருக்காங்க. நாம தான் இன்னும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கோம். எங்க ஊர் சுத்துறாங்க ஜாலியா இருக்காங்கன்ற? நம்ம சர்ச் சர்வீஸ்லயே 100 பேர் தான் அலோவ் பண்றாங்க. அதெல்லாம் எப்பயோ 200 பேருக்கு மாத்தியாச்சு. சரி அதை விடுங்க, எனக்கு இப்போ ஒரு லேப்டாப் வாங்கி தாங்க. சரி சரி, ஒரு நல்ல பிராண்டா பாரு, எந்த கடையில வாங்கலான்னு பாரு, ரிவ்யூஸ்லாம் பாரு. நல்ல லேப்டாப்பா பார்த்தேன்னா நம்ம ஒன்று வாங்கலாம். அதெல்லாம் நான் பார்த்து வச்சிருக்கேம்மா. ஆன்லைன்ல நம்ம ஆர்டர் பண்ணிடலாம். பிரைம் மெம்பர்ஷிப் இருக்கிறதுனால 2 daysல டெலிவர் பண்ணிடுவாங்க. ஆன்லைனா? ஆன்லைன்ல எல்லாம் நம்ப முடியாதுமா. யாரோ ஒருத்தன் ஐபோன் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு செங்கல் தான் வந்துச்சான். ஐபோன் ஆர்டர் பண்ணவன் ஐயோ ஐயான்னு அழுதானா. மா அதெல்லாம் விஷயம் தெரியாத மக்கள் பண்ற வேலைமா. ஐ நோ எவ்ரிதிங். நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான், எனக்கு எப்படி கம்ப்யூட்டர் பத்தி தெரியாம இருக்கும்? ஏமாத்துறவங்க எங்க இருந்தாலும் ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க, நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அம்மா படிக்காதவங்க கிட்ட பேசுற மாதிரி ஏமா என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன இன்னைக்கா நேத்தா லேப்டாப் பார்த்தேன், எத்தனையோ காலமா யூஸ் பண்றது தானே, எனக்கு நல்லா தெரியும். டோன்ட் வரி. சரி சரி, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நம்ம காசு ஸ்பெண்ட் பண்றோம், கரெக்டான நல்ல பொருளா வாங்கணும். அப்புறம் நான் 40,000 தான் தருவேன், அதுக்குள்ள நல்லதா பார்த்து வாங்கிடு. ஓகே மம்மி, தேங்க்யூ. ஹே ஜானஸ், அம்மா எனக்கு ஒரு லேப்டாப் வாங்குறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. சூப்பர். என்ன லேப்டாப் வாங்க போற? அதான் தெரியல, ஒரு நல்ல லேப்டாப்பா பார்க்கணும். நல்ல கான்ஃபிகரேஷன்ல ஒரு லேப்டாப் வாங்கணும். நல்ல கேமிங் கேப்பபிலிட்டி உள்ள லேப்டாப்பா பார்த்து வாங்க. ஓகே ஓகே, அதான் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு சர்ச் பண்ணிக்கிட்டு? எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், நல்ல சேல்ஸ்மேன். அவன் கிட்ட லேப்டாப்பை கம்மி ரேட்ல வாங்கிடலாம். நீ வேணா அவன் கிட்ட பேசி பாரு. ஓ வாவ், சூப்பர் சூப்பர். அப்புறம் எனக்கு தேவையில்லாம சர்ச் பண்ணிக்கிட்டு அவன்கிட்டயே வாங்கிக்கிறேன். அவன் நம்பரை நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறேன், நீ அவன் கிட்ட பேசி பாரு. மறக்காம என் ஃப்ரெண்டுன்னு சொல்லு, அப்பதான் கம்மி ரேட்ல லேப்டாப் தருவான். ஓகே ஓகே, தேங்க்ஸ் a lot டி. கண்டிப்பா சொல்லிடுறேன். சரி ஓகே, நீ வாங்கிட்டு கால் பண்ணு. பாய். பை பை. மா ஜானஸ் கிட்ட இப்பதான் ஃபோன் பண்ணி பேசினேன் லேப்டாப் வாங்குறத பத்தி. அவளுக்கு ஒரு பையனை தெரியுமா, அவன் லேப்டாப் சேல்ஸ் பண்றானாமா. சீப் ரேட்டுக்கு நமக்கு லேப்டாப் வாங்கி கொடுப்பானா. அவன்கிட்டே நம்ம கேட்டு பேசிடுவோமா? நீ எதுனாலும் நெட்ல அதனோட கான்ஃபிகரேஷன், ப்ரைஸு, ஃபீட்பேக் இதெல்லாம் முதல்ல பாரு. அதெல்லாம் நல்லா இருந்தா அதை வாங்கு. அம்மா அதெல்லாம் எதுக்கு, அவரை நேரா வர சொல்லி எல்லாத்தையும் பேசிக்கலாம். உனக்கு எல்லாமே அவசரம். முதல்ல நல்லா ப்ரேயர் பண்ண. நம்ம எது வாங்கினாலும் அது யூஸ்ஃபுல்லானதா இருக்கணும். என்னம்மா இதுக்கெல்லாம் போய் கடவுளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு? கடவுள் வேற, கம்ப்யூட்டர் வேற, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீயும் உன் ஆர்கியூமெண்ட்டும் எதுக்கு எடுத்தாலும் ஆர்கியூ பண்ணிட்டே இருப்ப. ஏதோ பண்ணு, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ஹலோ, இது ரயனோட நம்பரா? ஆமா, நீங்க யாரு? இல்லை, ஜானஸ் எனக்கு இந்த நம்பர் கொடுத்துருந்தா. நீங்க லேப்டாப் விற்கிறதா சொன்னா. ஓ, பேபி நகர் ஜானஸா? சொல்லுங்க. எனக்கு ஒரு லேப்டாப் வேணும். கண்டிப்பா தரலாமே. என்ன பிரைஸ்ல வேணும்? ஒரு 40,000 ரேஞ்சில் வேணும். கவலையே பண்ணாதீங்க, ஜானஸ் எப்பவுமே லேப்டாப் வேணாலும் என்கிட்ட தான் வருவா. அவளுக்கு ஃபுல் நம்பிக்கை என் மேல. நாளைக்கு நான் வீட்டுக்கு லேப்டாப்போட வரேன். ஒரு நல்ல கேமிங் கேப்பபிலிட்டி இருக்கிற லேப்டாப்பா வேணும். கவலைப்படாதீங்க, ஒரு பெஸ்ட் லேப்டாப் கொண்டு வந்துடுறேன். ஓ நீங்களா? வாங்க வாங்க. வாவ், சூப்பரா இருக்கு வீடு. எப்போ வாங்குனீங்க? இப்பதான் ரீசெண்டா கட்டணும். ஓ சரி, இந்த மாதிரி வீட்டு கெத்தா ஒரு ஹை எண்ட் லேப்டாப் வாங்கிட்டு வந்துருக்கேன். ஓ அப்படியா? என்ன மாடல்?
லேட்டஸ்ட் மாடல். இது வந்து PS63845154. ஓ வாவ், சூப்பர் சூப்பர். ஆமா 1.5 லட்சம்னு போட்டிருக்கு ரேட்டு. 1.5 லட்சம் தான். இதை நீங்க நெட்ல சர்ச் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கலாம். ஆனா இது 1.5 லட்சம் தான் சொல்லுவாங்க. ஆனா நான் உங்களுக்கு அதை 45,000 கொடுக்குறேன். அது எப்படி? இது தாய்லாந்து சிங்கப்பூர்ல இருந்து கப்பல்ல வரும். இது கஸ்டம்ஸ்ல போகாது, அதனால டாக்ஸ் இல்லாம சீப்பா வரும். ஓ ஒரிஜினல் தானா? ஐயோ இது ஒரிஜினல் தான். 1.5 லட்சத்துக்கு வித்தா அமைதியா வாங்கிட்டு போவாங்க. சீப்பா வித்தா 1008 கேள்வி கேட்பாங்க. இங்க பாருங்க, ஒரிஜினல்ல இந்த லோகோ இருக்கும். அப்புறம் இங்க இருக்க அந்த டேக் இருக்கும். கீழேயும் இங்க ஒரு கோட் இருக்கும். நீங்க இதை ஸ்கேன் பண்ணா கூட ஒரிஜினல் தான் சொல்லும். அப்புறம் இந்த லேப்டாப்புக்கு வாங்கினா ஒரு ஃப்ரீயா ஒரு இது கேமிங் லேப்டாப்ன்றதுனால உங்களுக்கு ஒரு ஃப்ரீயா ஒரு கேமிங் மவுஸ் வரும். அதோட ஒரு கேமிங் மவுஸ் பேட் கூட வரும். மவுஸ் பேடும் நீங்க தனியா வாங்கினா அதுவே 3000 ஆயிரும். எல்லாம் சூப்பரா தான் இருக்கு. ஆனா மம்மி 40,000 தான் சொன்னாங்க, நீங்க 45,000 கேக்குறீங்க. 5K பத்தி யோசிக்காதீங்க. இது 1.5 லட்சம் லேப்டாப். ஹார்ட் கேக்ல போயிட்டே இருக்கும், லாஸ்ட் ஸ்டாக். சரி, நான் எப்படியாவது அம்மாவை கன்வின்ஸ் பண்றேன். இங்க பாருங்க, இது 75,000க்கு தான் எல்லா டைம் விற்பேன். ஆனா உங்களுக்கு மட்டும் 45,000க்கு விற்கிறேன். ஏன்னா நீங்க ஜானிஸோட ஃப்ரெண்டு. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஏய் ஜானிஸ், லேப்டாப் வாங்கிட்டேன். நீ சொன்ன அந்த ரயன் கிட்ட தான் வாங்கினேன். 1.5 லட்சம் லேப்டாப் 45,000க்கு கொடுத்தான் தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ் டி. நீ சொன்னதுனால தான் நான் அவங்ககிட்ட வாங்கினேன். யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஸோ மச். ஆமாம் 45,000 தான். ஓகே டி, பாய். ஹலோ ரயன், என்னாச்சு, வித்துட்டியா? யா தேங்க்யூ. நீ அப்பப்போ ஏதாவது கஸ்டமர் இப்படி பிடிச்சி கொடுக்குறனால தான் நம்ம வாழ்க்கை ஓடுது. அப்பப்போவா? போன மாதம் மட்டும் நான் உனக்கு 4 கஸ்டமர் பிடிச்சி கொடுத்துருக்கேன். சரி என் ஷேர் 20% கரெக்டாக என்கிட்ட கொடுத்துரு. கண்டிப்பா. என்னைக்கு நான் உனக்கு கொடுக்காம வந்திருக்கேன். ஆமாம், எவ்வளவுக்கு வித்த? அது வந்து ஒரு 30,000க்கு விற்றேன். ரேட்டை வெளியே சொல்ல வேண்டான்னு விற்றுருக்கேன். ஹே ஃப்ராடு, எனக்கே அல்வாவா, கடலுக்கே உப்பா. 9,000 இன்னைக்கே என் கூகுள் பேல போட்டு விடுற. வரிசையாக கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோ. அது சும்மா தான் சொன்னேன். உன் கட்டிங் கரெக்டாக வரும். அடுத்த ஆளுக்கு அனுப்பிட்டே 9,000 உன்னுடைய பேபாலில் போட்டுறேன். சே, என்ன லேப்டாப் இது, சரியாக ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. என்னாச்சு? இந்த லேப்டாப் பூட் ஆகவே ரொம்ப டைம் ஆகுது. டக்குன்னு சூடாகுது. நிறைய நாய்ஸ் வேற வருது. 2 வாரம் தான் ஆச்சு. அதுக்கு தான் நல்ல ரிவ்யூலாம் பார்த்து வாங்குன்னு சொன்னேன். என்ன லேப்டாப்போ? இது நல்ல காஸ்ட்லி லேப்டாப் தான்மா. ஆனால் ஏன் இப்படி பண்ணுதுன்னே தெரில. சரி நீ அவனுக்கே ஃபோன் பண்ணி பேசு. நான் என்ன கம்ப்யூட்டர் மெக்கானிக்கா? நீ ஆச்சு, உன் லேப்டாப் ஆச்சு. சே, எவ்வளோ கால் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறான். வேற நம்பர்லேருந்து ட்ரை பண்ணலாம். ஹலோ ரயன்களா? நான் ரெய்னா பேசுகிறேன். ரெய்னாவா? அதான் 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு லேப்டாப் கொடுத்துருந்தீங்களே. ஓ யா ஜானஸோட ஃப்ரெண்டு. சொல்லுங்கள். அந்த லேப்டாப் அடிக்கடி ஹீட் ஆகுது, பூட் ஆகும் ரொம்ப டைம் ஆகுது. ரொம்ப ஸ்லோ ஆகிடுச்சு அந்த லேப்டாப். சரி நீங்கள் ரொம்ப கண்டினியூஸாக ஒர்க் பண்ணாதீங்க. கொஞ்சம் பிரேக் கொடுங்க. ரொம்ப தேவையில்லாத ஹை ஸ்பேஸ் அடைக்கிற மாதிரி சாஃப்ட்வேர்லாம் டவுன்லோட் பண்ணாதீங்க. அதெல்லாம் நான் எதுவும் இன்ஸ்டால் பண்ணல சார். ஒரு ஆன்டிவைரஸ் வாங்கி போடுங்க. நெட்டில் இருந்து கூட ஏதாவது வைரஸ் வந்துருக்கும். இந்த லேப்டாப் சரியில்லை, எனக்கு நீங்கள் மாற்றிட்டு வேற ஒன்று கொடுக்கணும். சாரி, ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை, நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ சரி அப்போ வந்து சர்வீஸாவது பண்ணி கொடுங்க. சர்வீஸுக்கு நான் வேற ஒரு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுறேன், ஃபோன் பண்ணுங்க, அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன சார், விற்கும் போது நானே எல்லாத்தையும் பார்த்து பண்ணீங்க, இப்போ வேற ஆள் வருவாங்கன்னு சொல்கிறீங்க? நான் சேல்ஸ் பர்சன், அவங்க வந்து சர்வீஸ் பீப்புள். அதாவது அவங்க வந்து உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் எதுவும் பண்ண முடியாது. சரி, நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்க, வைக்கிறேன். சரி ஓகே, நான் அவனுக்கே கால் பண்ணுறேன்.
ஹலோ, இது சர்வீஸ் சென்டரா? 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு லேப்டாப் வாங்கியிருந்தேன். அது கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. சர்வீஸ் பண்ணி கொடுக்க முடியுமா? மேம், உங்கள் லேப்டாப்புக்கு ஏஎம்சி போட்டிருக்கீங்களா? இல்லையே. கேரண்டி கார்டு இருக்கா? கேரண்டி கார்டு இல்லையே. பில்லாவது வச்சிருக்கீங்களா? நோ சார், பில் இல்லாமல் தான் கொடுத்தாரு. ஓ, ஓகே ஓகே, சரி ஓகே, நோ ப்ராப்ளம். ஏஎம்சி எதுவும் நீங்கள் போடாதனால ஒரு விசிட்டுக்கு 1200 சார்ஜ் பண்ணுவோம். அதை கொடுத்துருங்க. கேரண்டி வேறு உங்களுக்கு இல்லை இல்லையா? அதனால பார்ட்ஸ் ஏதாவது மாற்றணும்னா நீங்கள் தான் பணம் கொடுக்கணும். மோரோவர் பில்லும் இல்லை உங்களுக்கு. நீங்கள் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டருக்கும் போக முடியாது. ஓ மை காட். சரி மேடம், நான் எப்போ வரட்டும்? நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். பை. ஜானி. சொல்லு ரேனா, என்ன விஷயம்? அந்த பையன் கொடுத்த லேப்டாப் சரியில்லடி, ரொம்ப ஏமாத்திட்டான். உன்னை ரொம்ப நல்லா தெரியணும், நீ என்ன லேப்டாப் வேணாலும் அவனுக்கு தான் ஃபோன் பண்ணுவேன்னு சொல்லி நல்லா கதை விட்டான்டி. சாரிப்பா, விஷயம் தெரியாமல் ஒன்றையும் சிக்கலில் மாட்டி விட்டுட்டேன். இட்ஸ் ஓகே. மம்மியோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கம்ப்யூட்டர் சர்வீஸ் மேனாக இருக்காங்க, அவரை கூப்பிட்டு பார்க்குறேன். ஓகே, பை. உங்கள் லேப்டாப் பார்த்தேன், நல்லா ஏமாற்றிருக்கான். இது ஃபாரின் சரக்கே கிடையாது, இது பக்கா லோக்கல் சரக்கு. எங்கேருந்தோ வாங்கிட்டு வந்திருக்கான். கேரண்டி வேறு இல்லைன்னு சொல்கிறீங்க. என்ன தான் பண்ணீங்களோ. சரி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சரி பண்ணி வச்சுருக்கேன். பட் இதுக்கு மேலே அதை ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் வேலை பார்க்கணும். சரியா? சரிங்க சார். எல்லாம் அவசரப்பட்டு முடிவு பண்ணிடுறது, யோசிக்காமல் எதையாவது வாங்கிட வேண்டியது. ஒரு ரிவ்யூ பார்த்துருந்துருக்கலாம், அவசரப்படாமல் முடிவு எடுத்துருந்துருக்கலாம். அவன் என்கிட்ட என்ன கூப்பிட்டுருந்தா கூட நான் வந்து பார்த்துருந்துருப்பேன், பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பேன் இது ஃபேக்கு தான். ஆமாம், அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எல்லாம் கம்ப்யூட்டர் தெரிஞ்ச மாதிரி அவங்களே எல்லாம் டிசைட் பண்ண வேண்டியது. ஆமாம்மா, நான் ஏமாந்து தான் போயிட்டேன். இட்ஸ் மை மிஸ்டேக். சரி, இனிமேலாவது கவனமாக இரு. ஆனானப்பட்ட யோசுவாவே கிபியோன் மக்கள் சொன்னதை கேட்டு இலகிய மனசுக்காரர் நம்பிட்டார். கடவுள்கிட்ட கூட ஆலோசனை கேட்கல. பிறகுதான் அவருக்கே உண்மை தெரிஞ்சது. மா, நீங்கள் என்ன ப்ரேயர் கூட பண்ண சொன்னீங்க, நான் அதையும் பண்ணாமல் இப்படி ஏமாந்து போயிட்டேன். நம்ம தான் விவேகமாக நடந்துக்கணும். கடவுளுடைய ஆலோசனையை ஒவ்வொரு தடவையும் வெயிட் பண்ணி ப்ரேயர் பண்ணி கேட்டு ஒவ்வொன்றும் முடிவு பண்ணணும். சரி விடுங்க, இது ஒரு லேர்னிங். ஆனால் என்ன, கொஞ்சம் காஸ்ட்லி லேர்னிங். சரி, நான் வரட்டுமா? சரி, ஏதாவதுன்னா ஃபோன் பண்ணுங்கள். ரவுண்ட் 1க்குரிய ஆன்சர் எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டிங்களா? வெரி குட். இப்போ வந்து நம்ம ரவுண்ட் 2க்குள்ளே போகலாம். சூஸ் தி ரைட் ஆன்சர். இது மோஸ்ட்லி நம்ம இப்போ பார்த்த ரீசன்ட் டைம்ஸில் பார்த்த ஸ்டோரியிலேருந்து தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே. எந்த ஆப்ஷன் ரைட் ஆன்சர் அப்படின்றத நீங்கள் வந்து அந்த கீழே வர மெயில் ஐடிக்கு எழுதி அனுப்பணும். ஸோ மறந்துடாதீங்க, வித்தின் வெனஸ்டே எழுதி அனுப்புங்க. இப்போ வந்து நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நான் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருஷத்திலும் கடைசி வாரத்திலே நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட கடந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மளை சுகபத்திரமாய் பாதுகாத்து வந்தார். அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலும் கூட நமக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதி நாம் தொடர்ச்சியாக யோசுவாவின் புத்தகத்தை நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்துல நமக்கு காட்சன் அண்ணன் மிக அழகாக தெளிவாக சொல்லிக் கொடுத்தார்கள். யோசுவா பல யுத்தங்கள் செய்ததன் மத்தியிலும் கூட மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை மக்களுக்கு வாசித்து காட்டுவதில் மிகவும் அக்கறையாக இருந்ததை நாம் பார்ப்போம். அதுல ஸ்திரீகள், புருஷர்கள் மற்றும் அங்கு நடமாடி சஞ்சரிச்ச அந்நியர்கள் கூட அந்த மோசேயின் நியாயப்பிரமாணத்தை வாசித்து காட்டும் போது ஒரு எழுத்து கூட விடாமல் அனைத்தையும் வாசித்தார் என்று சொல்லி நாம் போன வாரம் படித்தோம். இந்த வாரம் நமக்கு கொடுக்கப்பட்ட புஸ்தகம் யோசுவாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரமும் 10ஆம் அதிகாரத்தை பற்றி நாம் சீக்கிரமாக சிந்தித்து கடந்து செல்வோம். ஓகே, இப்போ நிறைய யுத்தங்களை யோசுவா செய்து முடித்தாரு. இதையெல்லாம் அங்க இருக்கிற மக்கள் என்ன செய்யறாங்க, கேள்விப்படுகிறாங்க. கேள்விப்படும் போது அவங்களுக்கே என்ன ஆயிடுச்சு, ஒரு பயம் வந்துச்சு. ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெருசியர், ஏவியர், எபூசியர் இவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, ஒன்று சேர்றாங்க, ஒருமனப்படுறாங்க. ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலரோடும் யுத்தம் பண்றதுக்கு ஆயத்தமாகி அவங்க ஒருமனப்பட்டு பேசி கொண்டிருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில இந்த கிபியோனர் என்ன பண்றாங்க, இந்த எரிகோவுக்கும் ஆயுக்கும் நடந்த எல்லா சம்பவங்களையும் பார்த்து இந்த கிபியோனியர் ஒரு அருமையான ஒரு தந்திரம் பண்றாங்க. என்ன தந்திரம் பண்றாங்கன்னா, அவங்க என்ன பண்றாங்க, தங்களை ஸ்தானாதிபதிகள் போல காண்பித்து என்ன செய்யறாங்க, பழைய ரெட்டு பைகள், பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்தி, பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சை இவைகள் எல்லாம் அவங்க போட்டுட்டு கழுதை மேல ஏறி என்ன செய்யறாங்க, இங்க வராங்க, கில்காலுக்கு வராங்க. அவங்க வழிக்கு என்ன செய்யறாங்க, அப்பம் வச்சிருக்காங்க. அந்த அப்பம் எல்லாம் என்ன பண்ணிச்சா, பூசணம் பூத்து இருக்குது. இவங்க எதுக்காக, வெகு தூரத்திலிருந்து வருகிறோம் அப்படின்றத காமிக்கிறதுக்காக இந்த தந்திரங்களை எல்லாம் பண்ணி அவர்கள் என்ன செய்யறாங்க, கடந்து வர்றாங்க. கடந்து வந்து அவங்க இஸ்ரவேலர்கிட்ட வர்றாங்க. இஸ்ரவேலர்கிட்ட வந்து அவங்க என்ன சொல்றாங்க, எங்களோட நீங்க உடன்படிக்கை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. உடனே இஸ்ரவேலர் என்ன சொல்றாங்க, நீங்க எங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஏவியர் தானே, உங்க கூட நாங்க உடன்படிக்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவங்க அப்படி சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, இல்ல நாங்க தூர தேசத்துல இருந்து வர்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இவங்க யோசுவா கிட்ட போறாங்க. யோசுவா கிட்ட போன உடனே யோசுவா கிட்ட அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் உமக்கு அடிமைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே யோசுவா கேக்குறாங்க, நீங்க யாரு, எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. உடனே தானே இவங்க என்ன சொல்றாங்க, தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு நாங்கள் என்ன செய்யறோம், தூர தேசத்திலிருந்து நாங்க வந்துட்டு இருக்கோம். எஸ்போரின் ராஜா சீகோனுக்கும் பாசானின் ராஜா ஓகுக்கும் நாங்க செய்ததை என்ன செய்தோம், கேள்விப்பட்டோம். அவங்களுக்கெல்லாம் என்ன செய்தாங்க, பயங்கரமான யுத்தம் பண்ணி அவங்களை எல்லாரும் என்ன செய்யறாங்க, அழிச்சு போட்டாங்க, ராஜாக்களை கொன்னு போட்டாங்க, எல்லாத்தையும் சங்காரம் பண்ணி போட்டாங்க. அதை கேள்விப்பட்டு இவங்க என்ன பண்றாங்க, இப்ப இங்க வந்திருக்காங்க. அதனால எங்க மூப்பர்லாம் என்ன செய்தாங்க, நீங்க புறப்பட்டு போய் நீங்க என்ன செய்யுங்க, அவங்களோட உடன்படிக்கை பண்ணுங்க, சமாதானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்களை சொல்லி அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சொன்ன உடனே தானே நாங்க புறப்படும் போது இந்த அப்பம் எப்படி இருந்து, சுட சுட சுட்டு எடுத்துட்டு வந்த அப்போ இப்ப என்ன ஆச்சு, பூசணம் பூத்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதை இஸ்ரவேலர் என்ன பண்றாங்க, அந்த போஜன பதார்த்தத்துல கொஞ்சம் அவங்க எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்ட உடனே தான் என்ன செய்யறாங்க, இந்த யோசுவா அவங்களோட பேசி அவங்களுக்கு சமாதானமா உடன்படிக்கை பண்ணி கொடுக்கிறாரு. இந்த உடன்படிக்கை பண்ணி கொடுத்த பிறகு ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்த்தா இவங்க எங்க இருக்காங்க, பக்கத்துலதான் இருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ இப்போ இந்த மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, சபையார் எல்லாம் என்ன சொல்றாங்க, முறுமுறுக்கிறாங்க. ஏன்னு சொன்னா இவங்களுக்கு நம்ம உடன்படிக்கை பண்ணி கொடுத்ததுனாலதான் நம்ம இவங்களை என்ன செய்ய முடியுது, காப்பாற்ற முடியுது. இல்லைன்னா என்ன பண்ணிருப்பாங்க, அழிச்சிருப்பாங்க. அப்போ உடனே தானே யோசுவா கேக்குறாங்க, என்ன நீங்க ஏன் இப்படி எங்களை வஞ்சித்து போட்டீங்க, எங்க பக்கத்துல இருந்துட்டே நீங்க இதை செய்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி யோசுவா கேட்கும்போது இவங்க என்ன சொல்றாங்க, தேவனாகிய கர்த்தர் எல்லா இந்த தேசத்தை எல்லாம் உங்களுக்கு என்ன செய்தார்,
ஒப்பு கொடுத்தாரு, அதனால நாங்களும் என்ன செய்வோம், அழிந்து போவோம் என்று நினைத்து எங்களுடைய ஜீவனுக்காக நாங்கள் என்ன செய்தோம், இத மாதிரி நாங்க சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சொன்ன உடனே தானே யோசுவா என்ன சொல்றாங்க, நீங்க என்ன செய்யணும், இந்த சபையார் எல்லாருக்கும் என்ன செய்யணும், தேவனுடைய ஆலயத்திற்கு என்ன செய்யணும், தண்ணி எடுக்கணும், விறகு வெட்டணும். இதுதான் உங்களோட வேலை. நீங்க எப்படிப்பட்டவங்க, சபிக்கப்பட்டவங்க, வஞ்சித்துட்டாங்க, ஏமாத்திட்டாங்க, சபிக்கப்பட்டவங்க. இப்போ நம்ம இந்த வேதத்துல நம்ம வாசிக்கும் போது இந்த கிபியோனியர்கள் அவர்கள் தொடர்ந்து அந்த வேலைகளை செய்துட்டு வர்றாங்க. இதுல வாசிக்கும் பொழுது இவர்கள் என்ன செய்யறாங்க, வஞ்சிக்கிறாங்க, ஏமாற்றுறாங்க. ஏமாற்றம் பண்ணும்போது இவங்களுக்கு என்ன கிடைக்குது, சாபம். எங்க என்ன யோசுவா என்ன சொல்றாங்க, நீங்க சபிக்கப்பட்டவர்கள். அப்போ நம்ம இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டோம்னா, யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, வஞ்சிக்க கூடாது. இவங்க தெரிஞ்சேதான் என்ன செய்யறாங்க, ஏமாற்றுறாங்க. நம்ம தெரிந்தோ தெரியாமலோ யாரையுமே என்ன செய்யக்கூடாது, ஏமாற்றவும் கூடாது, வஞ்சிக்கவும் கூடாது. வஞ்சிக்கிறதும் ஏமாற்றுறதும் பெரிய தப்புன்றதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இவங்க சபிக்கப்பட்டவர்கள். இவங்க காலகாலமா இவங்க என்ன செய்யணும், இந்த வேலையை தான் அவங்க செய்துகிட்டே இருக்கணும். அது மாத்திரமல்ல, இந்த ஆணை இட்டு கொடுத்துருக்காங்க யாருக்கு, கிபியோனியருக்கு. அப்போ இந்த யோசுவா அந்த ஆணையை என்ன செய்யல, மீறல. ஆணையை மீறதும் என்னதுதான், பாவம் தான். ஆனா யோசுவா அதுல கவனமா இருந்தாங்க. என்ன பண்ணாங்க, ஆணையை அவங்க மீறவே இல்லை. நம்ம சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல கடைசி பாகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் என்ன செய்யறான், தவறாது இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த ஆணையிடுறதுல அவங்க தவறாம அதை காப்பாற்றிட்டாங்க. அதனால அவர்கள் என்ன பண்ணாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யோசுவா. இந்த கிபியோனியர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஆணையை அவர்கள் வஞ்சித்து போட்டதுனால அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வேலையும் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதுதான் அந்த ஊழியம் கடைசி வரைக்கும் அதை அவங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம 10வது அதிகாரத்துக்கு வரோம். இந்த 10வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது இந்த யோசுவா என்ன பண்றாரு, எரிகோவை பிடிச்சிட்டாரு, ஆயியை பிடிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க, இந்த கிபியோனியர் என்ன பண்றாங்க, இந்த இஸ்ரவேலரோட சமாதானமா இருக்கிறாங்க அப்படின்றத எருசலேமின் ராஜா என்ன பண்றாரு, கேள்விப்பட்டு பக்கத்துல இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் அவர் என்ன செய்யறாரு, கூட்டி சேர்க்கிறாரு. எந்தெந்த ராஜான்னு நம்ம பார்க்கும்போது, எருசலேமின் ராஜா அதோனிசேதேக், எபிரோனின் ராஜா ஏகோ, எர்மூத்தின் ராஜா பீராம், லாகிஸின் ராஜா எபியாவும், எக்லோனின் ராஜா தெபீருக்கும், இப்படிப்பட்ட 5 ராஜாக்கள். இந்த 5 ராஜாக்களையும் சேர்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க, இத மாதிரி இந்த கிபியோனியர் எல்லாருமே இஸ்ரவேலரோட சமாதானம் பண்ணிட்டாங்க. இந்த கிபியோன் பெரிய பட்டணம், ஆயியை போல ஒரு பெரிய பட்டணமா இருக்கிறபடினாலும் இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, பயங்கர பலசாலிகளாகவும் இருக்கிறாங்க. அதனால அவர்களுக்கு பயந்து எப்படியாவது இந்த கிபியோனரை என்ன செய்யணும், அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் திட்டமிட்டு இவர்கள் என்ன செய்யறாங்க, கிபியோனுக்கு என்ன செய்யறாங்க, யுத்தம் பண்றதுக்காக அவங்க ஆயத்தமாகி காத்துட்டு இருக்காங்க. இந்த செய்தியை யார் தெரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த கிபியோனியர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த கிபியோனியர் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே யாருக்கு சொல்லி அனுப்புறாங்க, யோசுவாவுக்கு. யோசுவா எங்க இருக்காங்க, கில்கால்ல இருக்கிறாங்க, சொல்லி அனுப்புறாங்க. ஓகே, இப்போ என்ன ஒரு பெரிய யுத்தம் நடக்க போகிறது. அந்த யுத்தம் எப்படி நடக்கிறதுன்றத நம்ம அப்புறம் பார்க்கலாம். அதற்கு முன்னால நம்ம ஒரு பாடலை நம்ம கேட்கலாம். அந்த பாடல், யுத்தங்கள் வந்தாலும் ஒத்தையாய் நின்றாலும் உன்னோடு தேவன் உண்டு என்ற பாடல். இந்த பாடல் உங்களுக்கு மிகவும் இஷ்டமான ஒரு பாடல். இதை நம்ம கேட்கலாம். இது கேட்ட பிறகு யோசுவா எப்படி யுத்தம் பண்ணாரு, எப்படி எல்லாம் வெற்றி பெற்றாருன்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? வந்தாலும் ஒத்தையாய் நின்றாலும் உன்னோடு தேவன் உண்டு. சத்தத்தை உயர்த்திடு, நெஞ்சத்தை தாழ்த்திடு, கருத்தோடு நீ ஜெபம் செய். யுத்தங்கள் வந்தாலும் ஒத்தையாய் நின்றாலும் உன்னோடு தேவன் உண்டு. சத்தத்தை உயர்த்திடு, நெஞ்சத்தை தாழ்த்திடு, கருத்தோடு நீ ஜெபம் செய். ஜெபம்
ஜெபம் செய் செய் உண்மையாய் செய் தினம் செய் செய் ஸ்தோத்திரம் செய் ஜெபம் செய் செய் உண்மையாய் செய் தினம் செய் செய் ஸ்தோத்திரம் செய் மோசேயின் ஜெபத்தினால் செங்கடல் பிளந்தது யோசுவா ஜெபத்தினால் யோர்தானம் நின்றது மோசேயின் ஜெபத்தினால் செங்கடல் பிளந்தது யோசுவா ஜெபத்தினால் யோர்தானம் நின்றது சாலமோன் ஜெபத்தினால் மகிமையும் வந்தது இயேசுவின் ஜெபத்தினால் எல்லாமே நடந்தது சாலமோன் ஜெபத்தினால் மகிமையும் வந்தது இயேசுவின் ஜெபத்தினால் எல்லாமே நடந்தது ஜெபம் செய் செய் உண்மையாய் செய் தினம் செய் செய் ஸ்தோத்திரம் செய் ஜெபம் செய் செய் உண்மையாய் செய் தினம் செய் செய் ஸ்தோத்திரம் செய் யுத்தங்கள் வந்தாலும் ஒத்தையாய் நின்றாலும் உன்னோடு தேவன் உண்டு சத்தத்தை உயர்த்திடு நெஞ்சத்தை தாழ்த்திடு கருத்தோடு நீ ஜெபம் செய் யுத்தங்கள் வந்தாலும் ஒத்தையாய் நின்றாலும் உன்னோடு தேவன் உண்டு சத்தத்தை உயர்த்திடு நெஞ்சத்தை தாழ்த்திடு கருத்தோடு நீ ஜெபம் செய் ஜெபம் செய் செய் உண்மையாய் செய் தினம் செய் செய் ஸ்தோத்திரம் செய் ஜெபம் செய் செய் உண்மையாய் செய் தினம் செய் செய் ஸ்தோத்திரம் செய் இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், பாடல அருமையா நம்ம என்ன செய்தோம், கேட்டோம். நல்லா பாடினீங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே இஷ்டமான ஒரு பாடல். இப்ப யோசுவா என்ன செய்தாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். யோசுவாவுக்கு ஆள் அனுப்புறாங்க. இந்த கிபியோனியோர் போய் ஆள் அனுப்புறாங்க. எங்களை காப்பாற்றுங்க, எங்களை பாதுகாப்பாக வையுங்க, எங்களை ரட்சியுங்க, எங்களை என்ன செய்தாங்க, அழித்து போடாதீங்க. நீங்க உடனே என்ன செய்யணும், இந்த எருசலேமின் ராஜா 5 ராஜாக்களோடு சேர்ந்து கிபியோனியை அழிக்கும்படியாக அவங்க இங்க வந்திருக்காங்க, நீங்க எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பின உடனே யோசுவா என்ன பண்ணாங்க, உடனே புறப்பட்டுட்டாங்க. எங்க இருந்து, கில்கால்ல இருந்து இவங்க புறப்படுறாங்க. கில்கால்ல இருந்து இவங்களோட சேர்ந்து யுத்த மனுஷர்கள் எல்லாருமா சேர்ந்து புறப்பட்டு இவங்க என்ன செய்யறாங்க, முழுவதும் நடந்து காலையில சேர்றாங்க, கிபியோனில சேர்றாங்க. கர்த்தர் யோசுவாவோட சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீ பயப்படாத, இந்த ஜனங்களை நான் என்ன செய்தேன், உன் கையில கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்றாரு. ஒருவனும் உனக்கு முன்பாக என்ன செய்யல, நிற்பதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யாரோட பேசுறாரு, யோசுவாவோட பேசுறாரு. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் கூட அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நான் உன்னோடு கூட இருப்பேன், உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அதே போல இப்போதும் கிபியோனை அழிக்க வந்திருக்கிற அந்த ராஜாக்களை அழிக்கிறதற்காக இந்த யோசுவா புறப்பட்டு வரும்போதும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இந்த தேசத்தை நான் என்ன செய்வேன், உன் கையில நான் ஒப்பு கொடுப்பேன், ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் திரும்பமாக யோசுவாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை ஞாபகப்படுத்துகிறார். ஓகே, இப்ப முழுவதும் இந்த யோசுவா நடந்து கில்காலில் இருந்து நடந்து இப்பதான் எங்க வந்துட்டு இருக்காங்க, கிபியோனியர்கிட்ட வந்திருக்காங்க. வந்த உடனே இந்த யோசுவா என்ன பண்றாங்க, அசக்கா மட்டும் மக்கதா மட்டும் முறைய அடித்தார்கள். யார, இந்த 5 தேசத்தையும் என்ன செய்யறாங்க, முடிய அடிக்கிறாங்க. எல்லா மக்களையும் அவங்க பட்டயத்தால் என்ன செய்யறாங்க, வெட்டி போடுறாங்க. அது மாத்திரமல்ல, பெத்தோரனில் இருந்து இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் என்ன செய்யறாங்க, அவர்கள் மேல் வானத்தில் இருந்து என்ன செய்யறது, கல்லு மழை போல விழுகிறது. மழை எப்படி பெய்யுது இல்ல, தண்ணியா அப்படி வரும்போது வர்றது போல மழை போல என்ன விழுது, கல்லு விழுது, பெரிய பெரிய கற்கள் தலையில என்ன செய்யுது, விழுது. விழும்போது என்ன செய்யறாங்க, எல்லாரும் செத்து போறாங்க. பட்டயத்தால் செத்து போனவர்களை காட்டிலும் இந்த கல் மழையினால இறந்து போனவங்க அதிகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக என்ன செய்யறாரு, ஒப்பு கொடுக்கிறாரு. அது மாத்திரமல்ல, இன்னும் சண்டைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. நடந்து கொண்டே இருக்கும்போது யோசுவா யாரோட பேசுறாரு, கர்த்தரோடு பேசுறாரு. பேசி முடிச்ச உடனே இந்த யோசுவா என்ன பண்றாரு, இஸ்ரவேல் மக்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக சூரியனை பார்த்து சொல்றாரு, நீ கிபியோனிலே என்ன செய்ய
தரித்திரு. சந்திரனை பார்த்து என்ன சொல்றாரு, நீ ஆயிலோன் மேலே நில்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சந்திரனுக்கும் சூரியனுக்கும் என்ன செய்யறாரு, கட்டளையிடுறாரு. இப்போ இங்க இந்த இஸ்ரவேல் இந்த இவருடைய விரோதிகளுக்கு சண்டை முடிகிறது வரைக்கும் என்ன செய்யறது, அப்படியே சூரியன் நின்றது, சந்திரன் அப்படியே நின்றது. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் இல்ல, எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம். இந்த காரியத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு, யோசுவா சொன்னது அப்படியே என்ன செய்யறது, நடக்குது. இது போல ஒரு மனுஷன் சொல்லி நடந்தது அதற்கு முன்னாடியும் இல்ல அதுக்கு பின்னாடியும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே சொல்றாரு. இந்த பெரிய அதிசயத்தை யாசேரின் புஸ்தகத்துல எழுதி இருக்கிறது. இப்ப நம்ம உலகத்துல நம்ம பார்க்கும்போது பெரிய பெரிய காரியங்களை செய்து சாதிக்கும் போது கின்னஸ் புஸ்தகத்துல எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல இவ்வளவு பெரிய அற்புதத்தை எந்த புஸ்தகத்துல எழுதியிருக்கு, யாசேரின் புஸ்தகத்துல எழுதி இருக்கிறது. ஒரு பகல் முழுவதும் என்ன செய்யறது, நடுவான்ல அப்படியே சூரியன் நிற்கிறது. அந்த மக்கள் இஸ்ரவேல் மக்களுடைய எதிராளிகளை விரோதிகளை அழித்து தீர மட்டும் அப்படியே அது நடுவானில நின்றது. அந்த நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கும் பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இந்த 5 ராஜாக்கள் என்ன பண்றாங்க, ஒரு கெபியில ஒழிச்சு கொள்றாங்க. இந்த செய்தி யாருக்கு தெரியப்படுதுன்னா யோசுவாவுக்கு. யோசுவா உடனே என்ன சொல்றாரு, ஓகே அவங்க அங்க ஒழிச்சிருக்காங்களா, அந்த கெபியில ஒரு கல்லை வச்சு அடைச்சு வச்சிருங்க, ஒவ்வொரு ஆள் அங்க என்ன செய்யணும், காவலுக்கு நில்லுங்க, மற்றவங்க எல்லாம் என்ன செய்யுங்க, யுத்தத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மற்ற மக்களும் யுத்தம் பண்ணி மீதி இருக்கிற மக்களை எல்லாம் என்ன செய்யறாங்க, சங்காரம் பண்றாங்க, அழிக்கிறாங்க. பெரிய பெரிய யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ என்ன செய்யறாங்க, அந்த ராஜாக்கள்லாம் கெபியில இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி என்ன சொல்றாரு, யோசுவா என்ன சொல்றாரு, அந்த கெபியில இருந்து அந்த ராஜாக்கள் 5 ராஜாக்களை நீங்க என்ன பண்ணுங்க, கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே தானே இவங்க என்ன பண்றாங்க, அந்த 5 ராஜாக்களையும் யோசுவா கிட்ட கூட்டிட்டு வர்றாங்க. யோசுவா என்ன சொல்றாரு, இந்த 5 ராஜாக்களையும் வரிசையாக நிறுத்தி இந்த யுத்த மனுஷர்கள்ல பலசாரிகளை பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய காலை எடுத்து இவருடைய கழுத்துல வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன பண்றாரு, 5 பேரையும் வெட்டி போடுறாரு. ஒரே வெட்டு தான், வெட்டி போடுறாரு. வெட்டி போட்டுட்டு என்ன செய்யறாரு, அவங்களெல்லாம் என்ன செய்யறாரு, 5 மரத்துல என்ன செய்யறாங்க, தூக்கி தொங்க போட்டாங்க. அவங்களுடைய பாடி அந்த மரத்துல தொங்கிட்டு இருக்குது. பகல் ஃபுல்லா என்ன செய்யறது, அது தொங்கிட்டே இருக்குது. சாயங்காலமான போது என்ன செய்யறாங்க, அதுல இருந்து அதை இறக்க சொல்றாரு. அதுல இருந்து அதை இறக்கி என்ன பண்றாங்க, அவங்க ஏற்கனவே கெபியில ஒழிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அந்த கெபிக்குள்ள அவங்கள வச்சு என்ன பண்றாங்க, பெரிய கல்லை வச்சு அடைச்சு வச்சிடறாங்க. இந்நாள் வரைக்கும் அது அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யோசுவா எவ்வளோ பெரிய யுத்தங்களை ஆண்டவரோடு பேசி ஆண்டவரோடு அணுகி ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி அப்படியே பற்றி கொண்டு இருந்ததுனால எத்தனை ராஜாக்கள் அவர் அழித்து அந்த தேசத்தை எல்லாம் அவர் என்ன செய்தாரு, காப்பாற்றினார். அந்த தேசத்தை எல்லாம் அவர் அழித்து போட்டார். இப்போ அதை பார்க்கும்போது அதை முடிச்சாச்சு. அதை முடிச்சுட்டு இப்ப எங்க போறாங்கன்னா மக்கதோவாவை பிடிச்சுறாங்க. அடுத்தால லிப்னாவுக்கு போறாங்க. லிப்னாவிலையும் அதே போல எல்லாரையும் சங்கரிக்கிறாங்க, எல்லா மக்களையும் அழிச்சு போடுறாங்க. ஒரு ஜீவன் உள்ள ஒரு உயிர் கூட அங்க இல்லை, சுவாசம் உள்ள ஒரு உயிரும் இல்லாதபடிக்கு அழிச்சு போடுறாங்க. லிப்னாவில இருந்து லாகீஸுக்கு போறாங்க. அங்கேயும் அதே போலதான் பயங்கரமான யுத்தம், அதையும் அழிச்சு போடுறாங்க. லாகீஸ்ல இருந்து எங்க போறாங்க, கேசாரின் ராஜாவாகிய ஓரம். இவர் என்ன பண்றாரு, இந்த லாகீஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்க போறாரு, அவங்களுக்கு துணையாக இருக்க போறாரு. அங்க போய் என்ன பண்றாரு, இவரு எல்லாரையும் அழிச்சு போடுறாரு. யாரெல்லாம், லாகீஸுடைய ராஜாவையும் அழிச்சு போடுறாரு, கேசாரின் ராஜாவாகிய ஓரமையும் அழிச்சு போடுறாரு. அவங்களையும் அவங்க எல்லாத்தையும் சங்கரிச்சு போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, எக்லோன், எபிரோன், தபீரு ஆகிய எல்லா தேசங்கள்லயும் போய், சுற்றி இருக்கிற எல்லா தேசங்கள்லயும் போய் எல்லா ராஜாக்களையும் எல்லா மக்களையும் எல்லா உயிரினங்களையும் அழித்து அந்த தேசத்தை எல்லாம் அவங்க என்ன பண்றாங்க, சங்காரம் பண்ணி போட்டாங்க. காதேஸ் பர்னேயா துவங்கி காசா மட்டும் கோசேன் தேசம் அனைத்தையும் என்ன செய்தாங்க, யோசுவா மற்ற இஸ்ரவேல் மக்களோடு சேர்ந்து அதை அழித்ததை நாம இந்த வேத பகுதியிலே நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் எப்படி யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்வார், யுத்தம் செய்வார். அவருடைய பிள்ளைகளுக்கு அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவரோடு கூட பேசும் பொழுது என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது யுத்தம்தான், சண்டைதான் இல்லை,
எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை ஆண்டவர் என்ன செய்வார், அதை சரி செய்து கொடுப்பார். சின்ன பிள்ளைகளும் நீங்க என்ன செய்யணும், ஆண்டவரோடு பேசுகிற பழக்கத்தை நீங்க என்ன செய்யணும், வைத்துக் கொள்ளணும். பேசுகிற பழக்கத்தை வைத்துக் கொள்ளும் போது ஆண்டவர் உங்களுக்காக எல்லா காரியங்களையும் என்ன செய்வார், செய்து தருவார். நல்ல ஞானத்தை கொடுப்பார், நல்ல சுகத்தை கொடுப்பார். நல்ல பிள்ளைகளாக நீங்க வளர்வதற்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் உங்களுக்கு சாதகமாக்கி தருவார். எல்லா பிரச்சனைகளையும் இருந்து உங்களுக்கு என்ன செய்வார், வெற்றியை ஆண்டவர் கட்டளையிட்டு கொடுப்பார். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் என்று சொல்லும் பொழுது, கர்த்தர் யுத்தம் பண்ணணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? யோசுவா எப்படி இருந்தாரு? ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஆண்டவரோடு பேசுகிற அனுபவத்தை அவர் வைத்திருந்தார். ஆண்டவர் எதை செய்தாலும் ஆண்டவரிடத்துல கேட்டு அதை அவர் செய்கிறவராக இருந்தார். அப்படி செய்யும் பொழுது யோசுவா புறப்பட்டு சென்ற இடங்களில் எல்லாமே என்னதான், வெற்றி தான். அவர் எங்கெங்கெல்லாம் போனாரோ, எந்த நாட்டுக்கெல்லாம் யுத்தம் செய்ய போனாரோ, அங்கெல்லாம் எந்த தோல்வியும் பெறாமல் முழுமையான வெற்றியோடு அவர் திரும்பி வந்ததை நம்ம பார்க்கிறோம். பிள்ளைகளும் இந்த நாட்களிலே என்ன செய்யணும், யோசுவாவை போல ஆண்டவரோடு பேசுகிற அனுபவத்தை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அவரோடு கூட பேசும்போது அவர் நம்மோடு கூட என்ன செய்வார், நடப்பார். நம்மோடு கூட நடந்து நமக்கு எதிரடையாக வருகிற எல்லா ஆபத்துக்களினின்றும் வியாதியிலிருந்தும் ஆண்டவர் நம்ம என்ன செய்வார், தப்பு வைப்பார். அதே போல 9ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சது போல மற்றவர்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. மற்றவர்களை நம்ம ஏமாற்றினால் அது நமக்கு சாபமாக மாறிவிடும். ஆகவே அந்த சாபத்துக்கு நம்ம ஆளாகாதபடிக்கு ஆண்டவர் நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் மற்றவர்களை ஏமாற்றவோ வஞ்சிக்கவோ எந்த காரியங்களிலும் தெரிந்தோ தெரியாமலும் நம்ம என்ன செய்யக்கூடாது. கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, அவரோடு கூட நாம் பேசும் பொழுது அவர் நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த நாளிலே இஸ்ரவேலுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினது போல நம்ம ஒவ்வொருவருக்காக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், பெரியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவரோடு கூட நம்ம நெருங்கி ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி நமக்கு நல்ல அனுகூலமான கிருபைகளை கட்டளையிட்டு கொடுப்பார். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த வருஷத்துல கடைசி ஞாயிற்றுக்கிழமையில நம்ம வந்திருக்கிறோம். கடந்த நாட்களில் எல்லாம் எவ்வளவோ பிரச்சனைகள், இந்த கொரோனா தொற்று, பயங்கரமான வியாதிகள் மத்தியிலும் பிள்ளைகளையும் நம்மையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கார், பாதுகாத்து வருகிறார். அதற்காக நம்ம என்ன செய்யணும், நன்றி செலுத்தணும். கட்டாயம் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நம்ம என்ன செய்யணும், அவருக்கு நன்றி செலுத்தணும். அது மாத்திரமல்ல, புதிய வருஷம் நமக்கு ஒரு சில நாட்கள்ல புதிய வருஷத்துக்குள்ள நம்ம கடந்து செல்ல ஆயத்தமா இருக்கிறோம். இந்த புதிய வருஷம் நமக்கு எப்படி இருக்கணும், ஆசீர்வாதமாய் அமையணும். இந்த தொற்றுக்கள் எல்லாம் என்ன செய்யணும், மாறணும். பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யணும், சண்டே கிளாஸ்க்கு ஓடி வரணும், ஆலயங்கள் திறக்கப்படணும். நம்ம நார்மலாக என்ன செய்யணும், ஆண்டவரை ஆராதிக்க ஆலயத்திற்கு செல்லணும். பிள்ளைகள் பள்ளிக்கூடம் திறக்கணும், காலேஜ், எல்லா நிலைமைகளும் சுமூகமாக மாறத்தக்கதாக பிள்ளைகள் என்ன செய்யணும், கர்த்தா ஜெபம். பிள்ளைகள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கட்டாயம் கர்த்தர் கேட்டு என்ன செய்வார், பதில் கொடுப்பார். ஓகே, நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த சந்தோஷமான ஓய்வு நாளின் மத்தியான வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களில் எல்லாம் எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்து வந்தீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்திலும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த சமூகத்திலே வந்திருக்கிறோம். தேவரீர் ஒவ்வொரு நாட்களும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து இந்த கொரோனா தொற்று மத்தியிலும் கூட கொடுத்த பாதுகாப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த புதிய வருஷம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த வேளையில கூட எங்கள் ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகளை இந்த கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய தூய பிரசன்னம் பிள்ளைகளை வழி நடத்தட்டும். பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை நீரை மட்டும் கொடுத்தீர், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீங்க பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய காரியங்களிலே எங்கள் பிள்ளைகள் தொடர்ந்து வளர, உண்மை அறிவிக்கிற பிள்ளைகளா எங்கள் பிள்ளைகள் காணப்பட கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, கேட்ட சத்தியத்தை நினைவு கூர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் மற்றவர்களை ஏமாற்றாதபடிக்கு, வஞ்சிக்காதபடிக்கு, ஆண்டவரே சாபத்தை பெற்றுக் கொள்ளாதபடிக்கு, ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் காணப்பட நிற்கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆணையிட்டதிலே தனக்கு நஷ்டம் வந்தாலும் அதை தவறாதிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறதே. அவனமாக நாங்களும் யாருக்காவது வாக்குறுதிகள் கொடுத்திருப்போம், ஆனால் அதில் தவறாதபடி
இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். யோசுவாவை போல உம்மோடு பேசுகிற அனுபவத்தை எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினது போல எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையின் மக்களுக்காகவும் நீர் யுத்தம் பண்ணும்படியாய் நீர் காரியத்தை சரி செய்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த வேளையிலும் எங்கள் திருச்சபைக்காய் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் போதகருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கமிட்டி அங்கத்தினர்களுக்காக, குடும்ப உறுப்பினர் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் உலகமெங்கும் இருக்கிற அந்த கொரோனா தொற்றானது படிப்படியாக குறைந்து முற்றிலுமாய் ஆண்டவரை அழியத்தக்கதான கிருபைகளை நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. சீக்கிரமாக உம்மை அனைவரும் சேர்ந்து உம்மை ஆராதிக்கும் வாய்ப்புகளை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஆண்டவர்களே நாங்கள் உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். கர்த்தருடைய தூய பிரசன்ன வழி நடத்துதல் இருக்கட்டும். எல்லாவற்றையும் இந்த கருத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கடவுளின் ஆலோசனையை கேட்காதபடியினால யோசுவாவும் இஸ்ரவேல் தலைவர்களும் கிபியோனியராலே எவ்வாறு ஏமாற்றப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தோம். அதன் பிறகு 5 எமோரிய ராஜாக்களை யோசுவா இவ்வாறு ஆண்டவருடைய வல்லமையான பலத்தை கொண்டு வெற்றி பெற்றார்னு நம்ம பார்த்தோம். இனிமே அடுத்த வாரம் மீதமுள்ள கானானிய ராஜாக்களையும் யோசுவா எவ்வாறு கடவுள் உதவி கொண்டு ஜெயித்தார்னு பார்க்க போறோம். அதன் பின்னர் கானான் தேசத்தை யோசுவா எவ்வாறு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார் என்றும் பார்க்க போகிறோம். இப்பொழுது உங்களுக்கு சூப்பர் புக் கிளாசிக் சீசன் 2 எபிசோட் 11 காட்டப்படும். உங்கள் அனைவருக்கும் வேளச்சேரி CSI நல்மைப்பர் ஆலய மிஷனரி ஞாயிறு பள்ளியின் ஆசிரியர் மற்றும் பிள்ளைகளின் சார்பில் எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள்.